ஒருவேளை இந்த கனவு காணும்போதே நமக்கு வந்து இறப்பு ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க ஐயா. அப்ப நான் வந்து அறியாமையில தானே ஐயா இறக்கிறேன். அந்த இடத்துல நான் இறக்கிறேன்ற உணர்வு கூட இல்லாம தானே இருக்கிறேன். இது ஆபத்தானது தானே ஐயா? இத பத்தி கொஞ்சம் விளக்குங்க. அன்பு யோகியே, உங்களது முதல் 2 கேள்விகளுக்கான பதில்கள். முதலில் கனவு பொய் என்று நம்புகிறீர்கள் இல்லையா? பொய் எப்படி உங்களுக்குள்ள அந்த ஆனந்தத்தை தருகிறது? அந்த துக்கத்தை தருகிறது, கோபத்தை தருகிறது, பயத்தை தருகிறது. மெய் என்பது இந்த நனவுலகம், இந்த உலக வாழ்க்கை, இதில் இருக்கும் உறவுகள், இதுவெல்லாம் மெய் என்று நம்புகிறீர்கள். ஆத்மனாகிய உங்களுக்கு இந்த நனவு எனும் விழிப்பு நிலையும் கனவுதான். கனவு எனும் காணுகின்ற அந்த உறக்க நிலையில் தோன்றும் அந்த நிலையும் கனவுதான். ஏன்? நீங்கள் இந்த உடல், இந்த மனம், இந்த வாழ்க்கை என்பதும் கூட கனவுதான். நீங்கள் மட்டுமே நிதர்சனமான உண்மை. காரணம், இந்த விழிப்பு நிலையில் நனவுலகில் வாழும் வாழ்க்கை அது கனவு என்பதை நீங்கள் ஏற்க மறுக்கிறீர்கள். சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் திரும்ப திரும்ப கூறுகிறார்கள், பொய்யுலகை, பொய்யுடலை, பொய்யுறவை, பொய்யெனவே மெய்யா நினை வேண்டவும் வேண்டேனோ என்று. அவர்கள் பொய் என்று சொல்கிறார்கள், ஆனால் நீங்கள் இதை மெய் என்று எண்ணுகிறீர்கள். ஆகவே இந்த விழிப்பு நிலை, இந்த உலகம், உடல் வாழ்க்கை பொய், கனவுதான். இரண்டாவதாக, கனவில் இருந்தவாறு மரணம் ஏற்பட்டால் என்றால், இந்த நனவில் இருந்தவாறு மரணம் ஏற்படுவது கூட கனவுதான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இந்த வேதநாராயணன் எனும் பெயர் கொண்ட உருவத்தோடு மனைவி மக்களோடு வாழ்ந்து சற்றென்று மரணம் அடையும் பொழுது அந்திம காலத்தில் அதுவும் கூட கனவுதான். ஏனென்றால் ஆன்மாவாகிய நீங்கள் மரணிப்பதில்லை. உங்களுக்கு மரணம் கிடையாது. அதே போல் ஜனனமும் கிடையாது. இந்த பூலோகத்திற்கு வந்தீர்கள், இந்த தேகத்துள் நிறைந்தீர்கள், இங்கு ஒரு வாழ்க்கையை கனவாக கண்டு மகிழ்ந்தீர்கள். அதில் சுக துக்கம் லாபம் நஷ்டம் எல்லாம் வந்து போகிறது. பிறகு இந்த உடலை உகுத்துவிட்டு இந்த வாழ்க்கை உறவுகளை துறந்துவிட்டு நீங்கள் மீண்டும் பேரொளியாய் பரிபூர்ணமாய் வெளியேறி விடுகிறீர் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. பார்த்தீர்களா? இந்த நனவு நிஜம் என்று நம்புகிறீர்கள், கனவு பொய் என்று நம்புகிறீர்கள். இதுதானே மனோமாயை. ஏனென்றால் ஒவ்வொன்றையும் இந்த தூலத்தில் நீங்கள் அனுபவிப்பது